நீட் எக்ஸாமில் மேக்ஸிமம் மார்க் வாங்குறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு 5 சூப்பரான ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் டு Xylem NEET Tamil. நான் டோனி வெல்ஃப்ரெட். இப்போ டிப் நம்பர் 1 என்னதுன்னா, எப்பயுமே எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியும் சரி, போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியும் சரி, காமாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களை நம்புங்க. இது வந்து மெயினாக அடிப்படையான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னது அப்படின்னா, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண போறீங்க அப்படிங்கிறத மனசில் தெளிவாக வச்சுட்டு போங்க. ஃபர்ஸ்ட் எதை அட்டெண்ட் பண்ண போறீங்க, செகண்ட் எது, தேர்ட் எது அப்படிங்கிறத நானும் அதை சொல்லுவேன். இப்போ மூணாவது என்னது அப்படின்னா, ப்ரீவியஸ் நைட்டு நல்லா தூங்குங்க. எக்ஸாமுக்கு முந்தின நாள் நைட்டுமே தூங்காமல் நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் முழிச்சிருந்தெல்லாம் படிக்கவே வேணாம். ப்ரீவியஸ் நைட்டு நல்லா தூங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரெஸ்ட் வந்து கிடைக்கும். பிரெயினுக்கு எப்பயுமே ஒரு ஸ்லீப் தரதுனால உங்களுடைய கன்சாலிடேட்டட் மெமரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்லீப் டிபெண்டன்ட் கன்சாலிடேட்டட் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸ்லீப் மூலமாக அந்த மெமரி வந்து ஃபாஸ்டன் ஆகும். அப்போது இந்த 3 இது பேசிக்கான அடிப்படை, ரைட்? ஸோ எக்ஸாமில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லா பசங்களும் ஃபாலோ பண்ணுறது தான். பயோ ஃபஸ்ட்டு எழுதுவாங்க, போனோடனே அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து ஃபிசிக்ஸு, அடுத்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது எல்லா பசங்களும் இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. காரணம் என்ன, மேக்ஸிமமான ஈஸி அண்டு கொஞ்சம் சால்வ் பண்ணுறதுக்கு கம்மி டைம் எடுக்கக்கூடிய கொஷின்ஸு பயாலஜியில் இருக்கும். அப்போ நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணியாச்சு அப்படின்னா, ஓகே நம்ம கம்மி டைமில் இவ்வளோ கொஷின் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு பயாலஜி சால்வ் பண்ணுவாங்க. அடுத்து கெமிஸ்ட்ரி போவாங்க, ஏன்னா கெமிஸ்ட்ரி சால்வ் பண்ணுறதுக்கு மாடரேட்டான டைம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால. அடுத்து வந்து ஃபிசிக்ஸு. ஸோ ஃபிசிக்ஸ்க்கு கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் இருக்கிறதுனாலையும், அப்ளிகேஷன் பேஸ்ட் ஐ ஷுட் சே கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் வரதுனாலையும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கேல்குலேஷனும் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் ஒரு சில பசங்க மாற்றி கூட ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது ஒர்க் ஆச்சு, இந்த ஆர்டர் இல்லாமல் வேறு ஆர்டர் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகுதுன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் மெஜாரிட்டி ஆஃப் த டாப்பர்ஸ் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போது 3 மணி நேரம் இதை வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, பயாலஜியை ஃபஸ்ட்டு ஒரு 55 நிமிஷத்தில் முடிக்கலாம். அடுத்து கெமிஸ்ட்ரியை அடுத்து ஒரு 55 நிமிஷத்தில் முடிக்கலாம். அண்ட் அடுத்து ஃபிசிக்ஸை ஒரு 60 நிமிஷத்தில் முடிக்கலாம். லாஸ்ட் 10 நிமிஷத்தை ரிவ்யூவுக்கு வச்சுக்கலாம். ரிவ்யூவில் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அப்போ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னும் ரொம்ப டாப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பயாலஜியை ஒரு கொஷினை 30 செகண்டில் சால்வ் பண்ணிடுவாங்க. அப்போ பயாலஜியை 45 நிமிஷத்தில் முடிப்பாங்க, ரைட்? ஸோ கெமிஸ்ட்ரிக்கு நீங்கள் ஒரு 55 நிமிஷமே வச்சுக்கோங்க, ரைட்டா? லெட் பி. அப்போது ஃபிசிக்ஸ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நம்ம கொடுக்க முடியும். இதில் சேவ் பண்ணுற பயாலஜியில் எவ்வளோக்கு எவ்வளோ டைமை சேவ் பண்ணுறீங்களோ அந்த டைமை நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு ப்ராப்ளம் சால்விங்க்கு கொடுக்க முடியும். ஸோ அப்போ 1 ஹவர், ஓகே, 1 ஹவர் 10 மினிட்ஸ் அப்படின்னு வந்துடும். லாஸ்ட் 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரிவ்யூக்கு வச்சுக்கலாம். இந்த ரிவ்யூவில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன், சரியா? அப்போது இதுதான் உங்களுடைய டைம் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அப்போ பேசிக்காக எம்சிக்யூவை நீங்கள் அட்டென்ட் பண்ணும்போது பயோவாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், இப்போ ஃபஸ்ட்டு பயோ அட்டென்ட் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் பார்த்தோன்னே சால்வ் பண்ணுற மாதிரியான ஈஸியான கொஷினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடுங்க, ஓகே? அப்போது ஒரு சில கொஷின் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டைம் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால அதிலே ரொம்ப டைமை ஸ்பெண்ட் பண்ணிடாமல் அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டார் மாதிரி போட்டுட்டு, ஓகே? நான் சொன்ன மாதிரி நல்லா தெரிஞ்சது அட்டென்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, டவுட்ஃபுல்லாக இருக்கிறத கொஞ்சம் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு ரிவ்யூக்கு வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ அதை கொஞ்சம் அந்த ரிவ்யூன்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட் 10 மினிட்ஸ் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு வேளை பயாலஜியை கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறீங்கன்னா ரிவ்யூக்கு இன்னும் டைம் கிடைக்கும். அப்போது அந்த டைமில் நீங்கள் இந்த கொஷின்ஸை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் லாஸ்ட் 10 மினிட்ஸ்னால் பேப்பரை வாங்குற வரைக்கும் நான் இதை சால்வ் பண்ண சொல்லலை, ஓகே? என்ன பண்ணுங்கள், ஒரு 3-4 மினிட்ஸ்க்கு முன்னாடி அதை நீங்கள் முடிச்சிடணும். அது நான் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன், ரைட்? எலிமினேஷன் மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓரளவுக்கு மாடரேட் கொஷினாக இருக்குன்ற பட்சத்தில் எலிமினேஷன் மெத்தட்னா, இந்த கொஷினுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் டியும் வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு சிலது உங்களுக்கே தெரியும், அந்த கான்செப்டை நீங்கள் படித்ததுனால, ரைட்டா? ஆனால் ஏவா பியான்றது தான் தெரியல அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் மாடரேட்டாக, அது இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு ஸ்டார் போட சொல்கிறேன். டிஃபிகல்ட்டும் அந்த மாதிரி நீங்கள் ரொம்ப டைம் எடுக்குதுன்ற பட்சத்தில் அதை ஸ்டார் போட்டு யூ கேன் டூ இட் லேட்டர், சரியா? ரொம்ப ஓவர் திங்க் பண்ண வேணாம். மோஸ்ட்லி நீங்கள் கெஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் இன்ஸ்டிங்க்ட் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்குன்னு கண்ணாப்புறான்னு கெஸ் பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் கெஸ் பண்ணலாம், சரியா? ஸோ ஓஎம்ஆர் எப்படி அட்டென்ட் பண்ணுறீங்கன்னா, ஒரு சிலர் சஜஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இது. இன்டர்வல்ஸ்லாம் மார்க் பண்ணுங்கள். ஒரு 10 கொஷின் சால்வ் பண்ணிவிட்டு கொஷின் பேப்பர்லையோ, மோஸ்ட்லி கொஷின் பேப்பரில் அலோவ் பண்ண மாட்டாங்க, லைட்டாக ஒரு டாட் வைக்கலாம், ஓகே? யாருக்கு என்ன சொல்கிறது, பெருசாக தெரிஞ்சுக்காமல் லைட்டாக டாட் வைக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி ஒரு 10 கொஷின் அதில் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆரை ஃபில் பண்ண சொல்லி ஸ்டாண்டர்ட் ரெக்கமெண்டேஷன் இது. பட் நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, ஒவ்வொரு கொஷினுமே நீங்கள் டக்குன்னு ஓஎம்ஆரை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது பெட்டர் அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்குனால தான் சொல்கிறோம் ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 10, 15, 20 ஆச்சு எழுதணும் அப்படிங்கிறது. அப்போது அதை எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்பப்போ ஓஎம்ஆர் ஷேட் பண்ணால் டைம் கம்மியாக எடுக்குதா, இல்லை 10 ஷேட் பண்ணால் டைம் கம்மியாக எடுக்குதா அப்படிங்கிறது. ஆனால் சில பேர் வந்து எல்லாத்தையுமே கொஷின் பேப்பர்லேயே டாட்லாம் வச்சுட்டு எண்டில் போய் ஓஎம்ஆர் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது வந்து பண்ணாதீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெஷராக தான் கொடுக்கும். ரைட்டா? ஸோ ஸ்க்ரிபிள் பண்ணிடக்கூடாது ஓஎம்ஆரில். நீங்கள் ஏதாவது ஓஎம்ஆரில் கண்ணா பண்ணான்னு ஏக்கு பதிலாக பிஏ தெரியாமல் ஒரு டாட் மாதிரி வச்சுட்டாலுமே அந்த ஓஎம்ஆர் கரெக்ட் பண்ணுற மிஷின் வந்து அந்த கொஷினை இன்கரெக்டாக மாற்றிடும். நாட் அட்டெம்ப்டட் கூட 0 மார்க்கு, இன்கரெக்ட்னா -1. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அதான் சொல்கிறோம் நெகட்டிவ் மார்க்கிங்க. அப்போ நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணியாச்சுன்னா -1 வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் பாட்டுக்கு கெஸ் அடிக்கக்கூடாது. அப்போது ஒரு 70% கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஒரு வேளை 50-50 தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் லாஜிக்கலாக பார்த்து இந்த எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்தலாம். அப்போது 50-50 உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஆனால் ஒரு 4 ஆப்ஷனில் இந்த 2 ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் எலிமினேஷன் மெத்தடு. ரைட்? எனக்கு கரெக்ட் எதுன்னு தெரியல, ஆனால் தப்பு எதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மெத்தடை நீங்கள் பயன்படுத்தலாம். கொஞ்சம் நல்லா அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டுமே சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்போ அந்த ஃபைனல் 15 மினிட்ஸ் நீங்கள் போட்டிருக்காங்க. அந்த 10 மினிட்ஸ் நம்ம ஒதுக்கியிருந்தோம். நீங்கள் ஒரு வேளை பயாலஜியில் வந்து 45 மினிட்ஸில் பயாலஜி முடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் அந்த 45 மினிட்ஸுங்கிறது 35 மினிட்ஸ்லேயே முடிச்சிடுறீங்க. ஏன்னா ஒரு 10 கொஷினுக்கு நீங்கள் ரிவ்யூ போட்டு வச்சுட்டீங்க. சரிங்களா? எப்படி ஒரு 10 கொஷினுக்கு ரிவ்யூ போட்டாச்சு. ஸோ 10 இல்லை 20 கொஷின், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 20 கொஷினுக்கு ரிவ்யூ போட்டுட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் 35 நிமிஷத்துலேயே பயாலஜி முடிச்சிட்டிங்க. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு 10 நிமிஷம் சேவ் ஆகுதா பயாலஜியில், அதை தூக்கிட்டு போய் இந்த ரிவ்யூ கொடுக்கலாம், இல்லை ஃபிசிக்ஸ்க்கு கொடுக்கலாம். அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ எவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்களோ இந்த ஃபைனலில் அந்த ரிவ்யூ டைம் உங்களுக்கு அதிகமாகும். புரியுதா உங்களுக்கு? நான் சொன்ன அந்த ஸ்லாட் படி முடிச்சிங்கன்னா ஃபைனல் 10 நிமிஷம் ரிவ்யூ கிடைக்கும். அதில் நீங்கள் ஏதாவது கொஷினுக்கு ஓஎம்ஆரில் மார்க் பண்ணாமல் விட்ருக்கீங்கன்ற பட்சத்தில் மார்க் பண்ணலாம், இல்லை ஒரு வாட்டி ரீசெக் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணும்போதே ஒரு சில கொஷின் மாடரேட் இருக்குது, ஸோ இது எனக்கு நிறைய டைம் தேவைப்படுது, கொஞ்சம் யோசிச்சு ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் ஸ்டார் போடுவீங்களா, அந்த மார்க் பண்ண கொஷின்ஸை நீங்கள் கடைசியில் சால்வ் பண்ணும்போது 10 நிமிஷத்தை தாண்டி கொஞ்சம் நிறைய டைமே கிடைக்கும்னு சொல்கிறேன். சரியா? ஸோ அதனால் அந்த டைமை இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ 100% ஷுவராக இல்லைனா ஆன்சரை மாற்றாதீங்க. ஆன்சரை மாற்றலாம் முடியாது. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் கொஷின் பேப்பரில் ஃபஸ்ட்டு ஏவாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எண்டில் வந்து பிஆ இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ ஓஎம்ஆரில் நான் பி போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ மோஸ்ட்லி 100% ஷுவராக இருந்தால் மட்டும் ஓஎம்ஆரில் போடுங்க. சரிங்களா? அப்போது இந்த ஒரு கருத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் நடத்துகிறவங்களாம், எப்பா நிறையா கொஷின் அட்டன் பண்ணுங்கப்பா, நிறைய கொஷின் அட்டன் பண்ணுங்கப்பா. வெறும் கொஷின் அட்டன் பண்ணுறது மட்டும் பத்தாது, மேக்ஸிமமாக அதாவது நிறையா கரெக்ட் கொஷின் வந்து அட்டன் பண்ணணும். வெறும் நிறையா கொஷின் அட்டன் பண்ணுறது மட்டும் மார்க் வராது ஓஎம்ஆரில், கரெக்டான நிறைய கொஷின் அட்டன் பண்ணணும். சரியா? ஸோ அதனால தான் சொல்கிறது எக்ஸாம் எப்படி இருக்குமோ அந்த என்விரான்மெண்ட்டில் நிறையா ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க அப்படிங்கிறத. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு நீங்கள் ஒரு 2020, 2021 ஏதாவது ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து நீங்களே உங்களுக்கே டைமர் ஆன் பண்ணி நீங்கள் வீட்லேயோ இல்லை கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லேயோ மாக் டெஸ்ட் மாதிரி எழுதுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். சரிங்களா? ஸோ அப்போ இப்போ என்ன பார்த்தோம், பயாலஜியை ஃபஸ்ட்டு போடுங்க, ஸ்பீடாகவும் முடிக்கணும், அக்யூரேசியாக முடிக்கணும் எல்லா சப்ஜெக்ட்டுமே. அண்ட் அடுத்து ஓஎம்ஆரை கேர்ஃபுல்லாக வந்து போடுங்க, சில்லி மிஸ்டேக்ஸ் வந்து விட்றாதீங்க. தெரியாமல் ஏதான் ஆன்சரு, தெரியாமல் பியில் ஒரு டாட் வச்சுட்டாலுமே தப்பு தான், -1 வந்துடும். அப்போது ஒரு சில கொஷின் ரொம்ப டைம் எடுக்குதுன்னா ஸ்கிப் பண்ணுங்கள், மார்க் பண்ணிவிட்டு ஸ்டார் போட்டுட்டு ஸ்கிப் பண்ணுங்கள். அதிலே மாட்டிக்கிட்டு ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ லாஜிக் பயன்படுத்தணும். சால்வ் பண்ணும்போது நீங்கள் பாட்டுக்கு கெஸ் அடிக்கக்கூடாது, லாஜிக் பயன்படுத்தணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி எலிமினேஷன் மெத்தடை பயன்படுத்திக்கலாம். இந்த கொஷினுக்கு இந்த ஆப்ஷன் வராதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அப்போ இந்த உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் நாங்கள் லான்ச் பண்ண ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ்க்கு பேர் தான் XPL ஆஃப்லைன் Xylem ப்ரீமியர் லீக். நம்மளுடைய கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய சென்டர்ஸில் இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போ இதோடைய ப்ரைஸு 20,000 இன்க்ளூடிங் GST, இன்க்ளூடிங் ஸ்டடி மெட்டீரியல். இதில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும். ரைட்? அப்போ இதில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்கள். ஓகே? ஸோ 8129000700. ஒரு வேளை கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு இந்த ஆஃப்லைன் கிராஷ் கோர்ஸில் சேர்றீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்போ ஃபீஸ்லேருந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிக்கோங்க. நம்ம நடத்துகிற ஒவ்வொரு செஷன்ஸ்க்குரிய நோட்ஸ் PDF இதில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ வில் see you in my next வீடியோ பசங்களா. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக்கை, சஜஷன்ஸை போடுங்க, அதை நான் கண்டிப்பாக வாசிக்கிறேன். ஓகே? ஐ வில் see you in my next video. Until then, bye bye, tata, take care, keep learning, keep growing. Thank you.